எங்களை குறை சொல்ல முடியுமா? நீ எங்க அணுகுமுறையில குறை சொல்லு. நீ எந்த பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு சாதகமாக நடந்திருக்கு? நீ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டிய தேர்தல் வருமா? ஸ்டாலின் சொல்லுகிறான், வீடு வீடா போய் பேச போறோம். வீடு வீடா வா, எங்கள் பழைய செருப்புகளை உனக்காகவே நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். வர்றியா வீட்டுக்கு? என்ன வீடு வீடா வருவேங்கிற நீ? கெடுத்து குட்டிச்சுவராக்கியதே நீ தானடா. என்ன வீடு வீடா வருவேங்கிற நீ? நிர்வாகத்தில் குறை இல்லாம இருக்காது. மனிதன் பலவீனமான ஜந்து. ஒரு குடும்ப நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதில் ஒரு தாய் வெற்றி பெற முடியுமா? ஒரு குடும்ப நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு குடும்ப தலைமை எல்லாரையும் சரி செய்திட முடியுமா? குறை இருக்கத்தாங்க செய்யும். நிலவில் களங்கம் இல்லையா? நீரில் பாசி இல்லையா? நெல்லில் உமி இல்லையா? நிர்வாகத்தில் கொஞ்சம் குறை இருந்தா அதை ஊதி பெரிதாக்கி சட்டமன்றத்திற்கு முன்கூட்டிய தேர்தல் வருமா? முட்டாள். இனிமேல் இப்படி பேசப்படாது. என்ன அக்கிரமை இது? சட்டமன்றத்திற்கு முன்கூட்டிய தேர்தல் வருவர் ஆர்வம் நினைக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அசைக்க முடியாத ஆஸ்பட்டாஸ் கோட்டை. இது ஆணி வேற அசைத்து பார்க்க பிறந்தவன் இதுவரைக்கும் வரல. கருணாநிதிக்கு மகனா முன்கூட்டிய சட்டமன்றக்கு தேர்தல் வர வாய்ப்பு இருக்குன்னு ஆர்வம் நினைப்பது. ஆளப்பாரு கோண வாயும் குருவி தலையும் அரவாணி நடையும் ஒரு ஆர்வம் நினைக்கிறாரா? தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செய்தேன்னு சொல்லு. காவிரி தண்ணீர் பிரச்சனை என்ன செய்த? பாலாற்றின் கரையில் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், என்ன செய்த நீ? தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமானதற்கு யார் காரணம்? 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது யார் செய்த குற்றம்? கர்நாடகத்தினுடைய கைக்கூலியாக இந்திரா காந்தியின் கைக்கூலியாக மாறியது யார்? இண்டிகேட் சிண்டிகேட் என்று காங்கிரஸ் இரண்டாக உடைந்த காலகட்டத்தில் என் பெருமைக்குரியவர்களே, எப்படியாவது இந்தியாவினுடைய பிரதமர் பதவியில் வந்து உட்கார வேண்டும் என்கின்ற அசுர ஆசைக்கு ஆட்பட்ட இந்திரா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருந்த நிஜலிங்கப்பா, சஞ்சீவ ரெட்டி, கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்களை 6வது பேர்களாக அலட்சியப்படுத்தி இண்டிகேட் காங்கிரஸ் இந்தியாவை ஆளுகிற நிலைமைக்கு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு தியாகிகளை எல்லாம் துச்சமர தூக்கி எறிந்து கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்த பொழுது காவிரி தண்ணீருக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது என்று பேசுகின்ற கர்நாடகத்திற்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு கைக்கூலி தேவை என்று இந்திரா காந்தி கருதிய பொழுது அன்றைக்கு இந்திரா காந்தியின் கைக்கூலியாக காவேரி பிரச்சனையில் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்த குலத்துரோகி கருணாநிதி 1971 அன்றைக்கு இந்த பாவத்தை நீ செய்தாய். நீ இந்த பாவத்தை நீ செய்யாமல் இருந்திருந்தால் 1974 இறுதி தீர்ப்பு வந்திருக்கும். இறுதி தீர்ப்பு வந்திருக்கும். உறுதியான நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கும். நீ அன்றைக்கு காட்டி கொடுத்த நீ டெல்டா விவசாயிகள், காவிரி டெல்டா விவசாயிகள் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கையும் தமிழக அரசு தொடுத்த வழக்கையும் நீ அன்றைக்கு இந்திரா காந்திக்காக திரும்ப பெற்றாய். சர்க்காரியா கமிஷன் உன்மீது இருந்தது, அதை இந்திரா காந்தி உனக்காக திரும்ப பெற்றார். உன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமையை திரும்ப பெற்ற குலத்துரோகி நீ பேசலாமா? நீ இந்த பிரச்சனையில் ஒரு அடி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்திருக்கிறியா? நானும் திமுகவில் இருந்தவன் தான். அன்னைக்கு முரசொலி மாறனுக்கு மகன் கல்யாணம். விஜயனுக்கு ஞாபகம் இருக்கா? கலாநிதி மாறனுக்கு கல்யாணம். கார்பரேட் தாதா கலாநிதி மாறனுக்கு கல்யாணம். பொண்ணு வீடு பெங்களூரு. கர்நாடக மாநில முதலமைச்சர் ஜனதா தளத்தை சார்ந்த SR பொம்மை வர்றாரு கல்யாண வீட்டுக்கு.